ஒரு நாள் பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்தபோது அசுரபலம் கொண்ட பீமன் தனது வலிமையை பற்றி பெருமை பேசினான். இந்த உலகில் என்னை விட பலசாலி யாரும் இல்லை என்று அவன் அகம்பாவத்துடன் கூறினான். அதை கேட்ட விநாயகர் பீமனுக்கு ஒரு பாடம் கற்பிக்க முடிவு செய்தார். ஒரு முதியவராக வேடமிட்டு காட்டுப்பாதையில் படுத்திருந்தார். அவர் வைத்திருந்த வாள் பாதையை முழுவதும் மறைத்தது. கோபமடைந்த பீமன், வழியை விட்டு விலகு என்று கூறினான். முதியவர் அமைதியாக, நான் பலவீனமான முதியவன், என் வாளை நீயே நகர்த்திவிட்டு போ என்றார். பீமன் சிரித்துக்கொண்டே வாளை நகர்த்த முயன்றான். ஆனால் அது ஒரு அங்குலம் கூட அசையவில்லை. மீண்டும் மீண்டும் முயன்றும் முடியவில்லை. அதிர்ச்சி அடைந்த பீமன் உடனே பணியுடன் தலை குனிந்து மன்னிப்பு கேட்டான். அப்போது விநாயகர் தன் தெய்வீக ரூபத்தில் வெளிப்பட்டு, வலிமை இருந்தாலும் அகம்பாவம் வேண்டாம், தாழ்மைதான் உண்மையான பெருமை என்று அருள் சொன்னார். அந்த நாளில் இருந்து பீமன் வலிமையுடன் சேர்ந்து தாழ்மையையும் கற்றுக்கொண்டான்.